அம்மா அம்மா சத்தி, என்னம்மா? அம்மா, நான் கொஞ்சம் சீக்கிரம் காலேஜுக்கு கிளம்பணும். அக்கா வரக்கு லேட் ஆக மாட்டிருக்கு. நான் போய் கொஞ்சம் குரூப் ஸ்டடி எல்லாம் பண்ணணும். இந்நேரம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. நான் காலேஜ் கிளம்புறேன். என்ன சத்தி, கொஞ்சம் பொறுமையாயிரு. இதோ வந்துருவா. மாயா வரக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? அவள் அப்பவே ரெடி ஆயிட்டாளே. இரு, நான் கூப்பிட்றேன். மாயா, மாயா. என்னம்மா, கொஞ்சம் இருங்க வரேன். சீக்கிரம் வாமா. நீ அப்பவே கிளம்பிட்ட. இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருக்க? சத்தி பாரு, காலேஜுக்கு கிளம்பிட்டா. என்ன மாயா, காலேஜுக்கு பேக்கெல்லாம் உன்னை காணோம்? அம்மா, இன்னைக்கு நான் காலேஜ் லீவு போட்டேன். சக்தியை நான் தான் கிளம்ப சொன்னேன். நான் வரக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன், எதுக்கு லேட் ஆகுது? இப்போவே கிளம்பு. மா, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு கம்பெனியில் ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருந்தோம். இன்னைக்கு இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்க. ஜஸ்ட் சும்மா அதை அட்டன் பண்ணி பார்க்குறேம்மா. ஓஹோ, அந்த அளவுக்கு எங்களை கேட்காம முடிவெடுக்கிற அளவுக்கு நீ பெரிய மனுஷி ஆயிட்டியா? என்ன நினச்சிட்டு இருக்கா மாயா? நீ வேலைக்கு போகிறதும் போகாதும் எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்ல. முதல்ல உன் படிப்பை முடி, அதுக்கப்புறம் நீ வேலைக்கு போகலாம். படிச்சுட்டு இருக்க வேலைக்கு போகணும்னு என்ன அவசியம்? மா ப்ளீஸ், தயவு செஞ்சு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கோவப்படுற அளவுக்கு இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாதுமா. இங்கே பாரு மாயா, சும்மா அம்மாவை எதிர்த்து பேசுகிற வேலை வச்சுக்காத. நான் சொல்கிறத கேளு. ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. போய் பேக் எடுத்துட்டு வா, காலேஜுக்கு போ. நீ ஒன்றும் இன்டர்வியூஸ் எல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? மா, எதுக்குமா இப்படி பேசுகிறீங்க? நான் சொல்கிறதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அம்மா, அக்கா சொல்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இப்படி இருந்தாலும் காலேஜ் முடிச்சுட்டு அவள் வேலைக்கு தானே போகிறா. இப்போவே அவள் ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருக்கா. அவளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். எதுக்கு நீங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்க? இங்கே பாருடி, நீயும் சும்மா அவள் கூட சேர்ந்துட்டு பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் சொன்னது தான். அவள் காலேஜ் போய் ஒழுங்காக படிக்கட்டும். படிப்பை முடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் பார்க்கலாம். என்னம்மா, எதுக்கு இப்போ எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்கப்பா, அக்கா ஏதோ ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருக்காளாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இன்டர்வியூ போயிட்டு வரேன்னு சொல்கிறா. ஆனால் அம்மா வேண்டவே வேண்டான்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறாங்க. என்ன வள்ளி இது? என்னங்க, நீங்களும் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இவளுக்கு படிப்பு முடிச்ச உடனே நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறதானே பேசிட்டு இருக்கோம். திடீர்னு வேலைக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? எனக்கெல்லாம் இது ஒன்றும் சரிப்பட்டு வரல. பா, என்னப்பா அதெல்லாம்? அம்மா என்ன பேசிட்டு இருக்காங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ ஒன்றும் மனசில் வச்சுக்காத, எல்லாம் சரியாயிடும். நீ அப்பாவை நம்பு. அப்ப அம்மா சொன்னதெல்லாம் உண்மையா? வாண்டு, நீ சும்மா இருக்க மாட்ட. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நேற்று உங்கள் அத்தை வந்திருந்தா. என்னென்ன பேச்சு பேசினா தெரியுமா? அந்த கோவத்தையெல்லாம் உங்கள் அம்மா மனசில் வச்சுட்டு தான் இதெல்லாம் பேசிட்டு போகிறா. அதனால் நீ இதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதம்மா. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். ராஜா வேற ஃபோன் பண்ணியிருந்தான். உங்கள் 2 பேர்த்திட்டையும் பேசணும், உங்களை பார்க்கணும்னு சொன்னான். அதுவும் அங்கே தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால தான் நான் எதுவும் சொல்லலை. சரிப்பான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். நீ போய் அவனைட்டு ஒரு பார்த்துட்டு வாயேம்மா. சரிப்பா. மாயா, இப்படியெல்லாம் நீ மூஞ்சி வச்சுட்டு நல்லாவா இருக்கு? சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும் என் பொண்ணு. உனக்கு என்ன, இப்போ இன்டர்வியூ தானே போகணும். இன்டர்வியூ போ. நீ வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டா வேலைக்கு போ. உன் கூட உன் அப்பா இருக்க, சரியா? அப்பா, தேங்க்ஸ்ப்பா. எங்க இவர் ஆளையும் காணோம், சத்தத்தையும் காணோம். இப்பன்னு பார்த்து ஒரு சந்தோஷமான விஷயம், அதை சொல்றதுக்கு கூட கேட்காம எங்க தான் போய் தொலைவாரோ. ஏங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இங்க என்ன இவ இப்போன்னு பார்த்து வாழு வாழும் கத்திட்டு இருக்கா? இப்ப என்ன விஷயம் தெரியலையே. அட,
எதுக்கு இப்படி சும்மா வாழு வாழுன்னு கத்திட்டு இருக்க? என்னதான் வேணும் உனக்கு? என்னங்க, ஒரு சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லலன்னு வந்தா இப்படி கோவப்படுறீங்க? என்ன சொல்லு வள்ளி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மாயா வேலைக்கு போறாளாம். அட, நல்ல விஷயம் தானே. மாயா ரொம்ப பொறுப்பான பொண்ணு. எங்க அக்கா கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவளே வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணிருக்கா. உண்மையிலே வள்ளி, இது சந்தோஷமான விஷயம்தான். என்னது சந்தோஷமான விஷயமா? அவ வேலைக்கு போய் அப்படியே உங்க அக்காளை காப்பாத்திடுவா. அது மட்டும் நடக்க நான் விட மாட்டேன். உங்களையும் உங்க அக்காவையும் பிரிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அது எனக்கு தான் தெரியும். அட, என்ன இவ்ளோ நல்ல செய்தி சொல்லிட்டு அமைதியா இருக்க? உண்மையிலேயே வள்ளி, ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான் அது. அவசரப்பட்டு இவர்கிட்ட கோவப்பட்டோம், தேவையில்லாம அக்காவும் தம்பியும் நாமளே சேர்த்து வச்ச மாதிரி ஆறிடும். பேசாம அமைதியா இருப்போம். வள்ளி, என்னம்மா ஒன்னும் பேச மாட்டேங்கிற? ஆ, என்னாச்சு வள்ளி? ஏன் இப்படி சோகமா இருக்க? சந்தோஷமான விஷயம் தானே சொல்லிருக்க. ஆமாங்க, நானும் சந்தோஷமான விஷயம் தான் நினைச்சேன். ஆனா அண்ணி இப்படி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்? அக்கா என்ன பண்ணாங்க? என்னங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அக்கா மாயாவை வேலைக்கு போக வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால மாயா இனி வேலைக்கு போக மாட்டா. அதுதான் விஷயமா? அதுக்காக தான் நீ சோகமா இருக்கியா? நீ அத பத்தி கவலைப்படாத. அக்காட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கணுமோ அப்படி நான் பேசிக்கிறேன். மாயா கண்டிப்பா வேலைக்கு போவா. உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷங்க. இப்பதான் என் மனசு குளு குளு குளுன்னு இருக்கு. சரி வள்ளி, எனக்கு கொஞ்சம் மில்லுல வேலை இருக்கு, நான் பார்த்துட்டு வரேன். நான் அப்படியே அக்காட்டையும் பேசுறேன், சரியா? ஆ, சரிங்க. என்ன மச்சி, எதுக்கு இப்போ என்ன வர சொன்ன? சரி, நாம இன்டர்வியூக்கு கிளம்பலாமா? ஆ, சரி இந்து. ஆமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்கல்ல? அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத. எல்லாரும் டைரெக்டாக அங்கே வந்துடுவாங்க. அப்புறம் என்னடி அப்புறங்கிற? எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே. சில விஷயங்கள் இடிக்குது மாயா. நாம் இப்போ தான் ஃபைனல் இயர் படிக்கிறோம். நெக்ஸ்ட் இயர் ஜாப்புக்கு போகணும். இப்போவே எங்கள் வீட்டில் கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் சமாளித்து நான் வெளியே வரக்குள்ள சபா. ஹே மாயா, ராஜா, நீ வந்தப்பவே உன்னை வந்து பார்க்கணும்னு நினச்சேன். எங்க ராஜா, எக்ஸ்ட்ரீம்லி சாரி, என்னால் வர முடியலடா. ஏய் பரவாயில்ல மாயா, அதனால என்ன? அதனால தான் நானே உன்னை பார்க்க வந்துட்டேன். ஹே ராஜா, எப்படி இருக்க? ஆ, ரொம்ப நல்லா இருக்க இந்து. நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆமா, உங்க கேங்ல இன்னொரு ஆள் குறையுதே. ஆஹா, நீ என்ன பார்க்க தான் வந்தியா இல்லை எங்கள் கேங்கை பார்க்க வந்தியா? ஆ, 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 மாயா, நான் உன்னதான் பார்க்க வந்தேன். உங்க கேங் எதுக்கு நான் பார்க்கணும்? நான் உன்னதான் பார்க்க வந்தேன். அங்க பாரு, நீ கேட்ட எங்க கேங்கோட மெயின் லீடர் வந்துட்டாங்க. ராஜா, ஏ ராஜா, ராஜா. ஆ, என்ன ராஜா, ராகவியை பார்த்தோன்னே எங்களையெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிற? ஏய் சும்மா இருங்க முதல்ல ரெண்டு பேரும். சும்மா ராஜாவை ஏதாவது சொல்லிட்டு இருப்பீங்க. ராஜா, நீ எப்போ வந்த? ராகவி, நான் வந்து 2 நாள் ஆச்சு. மாயா இங்க இருக்கான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆனா இந்துவும் நீயும் இங்க இருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிஜமா? ஏய் ஆமா மாயா, நான் என்ன பொய்யா சொல்லுவேன்? ஆமாம் 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 ஆமாம், ராஜா சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். இல்லை ராகவி? ராஜா, நீ வா. இங்கிருந்தா இவளுக்கு 2 பேரும் நம்மளை கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க.
உண்மையிலேயே ராகவி ரொம்ப கொடுத்து வச்சவன். ராஜா இந்த தாங்குறான். அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி பார்த்துக்குவான்? நீ சொல்கிறது கரெக்டு தான் இந்து. ராஜா நல்லா பார்த்துக்குவான். ஆனால் எங்கள் அத்தை